நாம எல்லாருமே சம்பாதிக்க கத்துட்டோம். ஆனா, மேனேஜ் பண்ண கத்துக்கல. நாம எல்லாருமே வேலை செய்ய கத்துக்கிட்டோம். ஆனா, பண்ண கத்துக்கல. அப்போ இஎம்ஐ பில் எல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஃபினான்ஷியல் கிளாரிட்டி இல்லாதது தான் ரொம்ப பிரச்சனை. இப்போ ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஒரு கனவு, ஒரு நோக்கத்தோட இருப்பீங்க. ஒரு பெரிய ஃப்யூச்சர் பிளானோட போவீங்க. ஆனா, ஒரு நாள் அதே லைஃப்ல அது பெரிய லிஸ்ட்டா மாற ஆரம்பிச்சுரும். வீட்டு வாடகை கட்டணும். அதுக்கப்புறம் இபி பில் வரும், வாட்டர் டேக்ஸ் வரும், இன்டர்நெட் ரீசார்ஜ் வரும், எப்பவோ மறந்து போன ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வரும், மந்த்லி மளிகை செலவு வரும், பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ், ஸ்கூல் ஃபீஸ், இன்சூரன்ஸ், டேக்ஸ் இது எல்லாம் முடிச்சிட்டோம்னு நினைக்கும்போது திரும்ப அடுத்த மாதத்தோட வாடகை வந்து நிற்கும். அப்போ தான் புரியுதோ நம்ம கனவுக்காக வேலை செய்யலை, நம்ம சர்வைவ் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம வேலை செய்கிறோன்னு தெரியும். காலையில் எழுந்து வேலைக்கு போகிறது ஒரு பேஷனுங்கிறதையும் தாண்டி இஎம்ஐ பில்ஸும் நம்மளோட சர்வைவல் பில்ஸை செட்டில் பண்ணுறதுக்காக தான். இந்த சைக்கிள் ஒரு ட்ரெட்மில் மாதிரி ஓடும் ஓடும் ஓடிட்டே தான் இருக்கும். நீங்களும் ஓடுறீங்க, ஓடிட்டே தான் இருக்கீங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு முன்னேற்றமே இருக்காது. சில நேரம் ரொம்ப மைண்ட் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடும். இதுதான் வாழ்க்கையா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வரும். ஆனால் இங்கே ஒரு உண்மை இருக்குது. பில்கள் பிரச்சனையே இல்லை. நமக்கு தேவை ஒரு ஃபினான்ஷியல் கிளாரிட்டி தான். ஒரு நாள் நீங்கள் சொல்லணும், நான் வந்து பில்களுக்காக என்னோடய இஎம்ஐக்காக வேலை செய்யலை, என் கனவுகளுக்காக வேலை செய்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணணும்? இந்த இஎம்ஐ சைக்கிளை உடைக்கணும். மைண்ட் செட் மாறணும், இன்கம் சோர்ஸ் அதிகரிக்கணும், எக்ஸ்பென்ஸை கண்ட்ரோல் பண்ணி சேவிங்ஸை ப்ரையாரிட்டி ஆக்கணும். இப்போல்லாம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கீங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம், யாரெல்லாம் இந்த ஸ்டேஜில் இருக்கீங்க? சர்வைவல் ஸ்டேஜா இல்லை ட்ரீம் பில்டிங் ஸ்டேஜா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெசேஜ் உங்களுக்கு கனெக்ட் ஆனால் ஷேர் பண்ணுங்கள். சைக்கிளை உடைக்கலாம், இப்போதே ஆரம்பிக்கலாம். சைக்கிள்னால் இஎம்ஐ சைக்கிள்.